தவளை பற்றிய கதை இங்கே. ஒரு அழகான குளத்தில் ராமு என்ற குட்டித் தவளை வாழ்ந்து வந்தது. இந்த குளம் அடர்ந்த காடுகளுக்கு மத்தியில் இருந்ததால் எப்போதும் குளிர்ச்சியாக இருக்கும். ராம்குமார் தினமும் காலையில் எழுந்து குதித்து நீந்தி விளையாடுவான். அவனுக்கு அந்த குளம் மிகவும் பிடித்திருந்தது. ஒரு நாள் ராமு குளக்கரையில் விளையாடிக் கொண்டிருந்தபோது ஒரு பெரிய தவளையை பார்த்தான். அந்த தவளை மிகவும் வயதானதாகவும் ஞானமானதாகவும் தோன்றியது. ராமு, பெரியவரே, நீங்கள் யார்? நான் உங்களை இந்த குளத்தில் இதற்கு முன் பார்த்ததில்லையே என்று கேட்டான். வயதான தவளை சிரித்துக்கொண்டே, நான் இந்த குளத்தின் காவல் தவளை. என் பெயர் ஞானி. நான் பல வருடங்களாக இந்த குளத்தில் வாழ்ந்து வருகிறேன். இந்த குளத்தைப் பற்றி எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுவும் இல்லை என்றது. ராமு ஆச்சரியத்துடன், ஆகா, அப்படியானால் நீங்கள் இந்த குளத்தைப் பற்றி எனக்குச் சொல்ல முடியுமா? நான் இந்த குளத்தைப் பற்றி நிறைய தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றான். ஞானி தவளை ராமுவை அன்புடன் பார்த்து, நிச்சயமாக இந்த குளம் மிகவும் அழகானது மட்டுமல்ல, பல ரகசியங்களையும் கொண்டது. இந்த குளத்தில் பல வகையான மீன்கள், ஆமைகள் மற்றும் பறவைகள் வாழ்கின்றன. இந்த குளத்தைச் சுற்றி உயரமான மரங்கள் உள்ளன. அவை நமக்கு நிழல் தருகின்றன. இந்த குளத்தில் தண்ணீர் எப்போதும் சுத்தமாக இருக்கும். அதனால் நாம் இங்கே பாதுகாப்பாக வாழலாம் என்று விளக்கமாகச் சொன்னது. ராமு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவன் ஞானி தவளைக்கு நன்றி சொல்லி, நான் இந்த குளத்தை நேசிக்கிறேன், இதை எப்போதும் பாதுகாப்பேன் என்று சத்தியம் செய்தான். அந்த நாள் முதல் ராமு ஞானி தவளையுடன் சேர்ந்து குளத்தை பாதுகாத்து வந்தது. இருவரும் சேர்ந்து மற்ற தவளைகளுக்கும் குளத்தின் முக்கியத்துவத்தைப் பற்றியும் அதை சுத்தமாக வைத்திருப்பதன் அவசியத்தைப் பற்றியும் கற்றுக் கொடுத்தனர். இந்த கதை ஒரு சிறிய தவளையின் நம்பிக்கையையும் அது தனது சுற்றுப்புறத்தை பாதுகாக்கும் ஆர்வத்தையும் காட்டுகிறது.